லைவில் போட்டிருந்தேன், அது வந்து மிஸ் ஆகிடுச்சு, சரியாக வரல. முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். முத்தியே பிச்சு தரேன். இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நான் அறுவடை பண்ணிக்கலாம். இது விதைக்கிட்டு மற்றதெல்லாம் பறிச்சிடலாம். அப்புறம் இங்கே 2 கருத்து. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யானைத்தந்த வெண்டை. நல்லா பெரிய சைஸில் பறித்தேன் அன்றைக்கி. இந்த செடியில் தான் பறித்தேன். நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வெண்டைக்கிழங்கு. இதுவும் யானைத்தந்த வெண்டை தான். இதுவுமே முத்திருச்சு. இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இது நல்லா பிஞ்சு இது முத்திருச்சு. இது பறிச்சிடலாம். இது வந்து வீட்டில் இந்த க்ரோ பேக் வச்சு நான் ஒரு பை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு செடி தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருக்கு காயெல்லாம். அப்புறம் இதுவும் நல்லா பெருசாகிடுச்சு. ஆனால் பிஞ்சாக தான் இருக்குது. இதை பறிச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி வளைஞ்சிட்ருக்குங்க. இங்கே ஒரு 2 வளைஞ்சிட்ருக்குங்க. இது வைக்கிறது கூட பாத்ரூம் எடுத்துகிட்டு வரல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன கொத்தவரங்க நாற்று குட்டி டப்பாவில் பிடிச்சிருந்தேன். 2 வெண்டைக்காய் வந்து நாங்கள் சிவப்பு வெண்டையும் இங்கே இருக்கிற ஒரு யானத்து வெண்டையும் நான் விதைக்கி விட்டுட்டேன். நல்லா பெருசாகிடுச்சு. இன்னொரு சிவப்பு வெண்டை ஒன்று இருக்குது. இதையும் பறிச்சிடலாம். நாளைக்கு வந்து முத்திரும். இதையும் பறிச்சிடலாம். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.